ஹேய் மக்களே, நீங்க சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, ஸ்மார்ட்டான பெரியவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்காக ஒரு குட்டி நண்பன் காத்திருக்கான். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பஞ்சு மாதிரி இருக்கிற நம்ம முயல பத்தி தெரியாத பல சுவாரஸ்யமான ரகசியங்களை இன்னைக்கு உடைக்க போறோம். முயல் வெறும் குட்டி ஜம்ப் பண்ற விலங்கு இல்ல, இது ரொம்ப ஃபாஸ்டான ஓட்டக்காரன். ஏன் இவங்க காது மட்டும் இவ்ளோ நீளமா இருக்கு? இதோட ஃபேமிலி பிளானிங் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நீங்க எங்கேயும் கேட்டிராத ஃபன்னி மற்றும் ஆச்சரியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க, முயலின் உலகத்துக்குள்ள ஒரு ஜம்ப் பண்ணலாம். முயல்கள் மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்குகள். ஐரோப்பிய முயல், யூரோப்பியன் ஹேர் மணிக்கு சுமார் 56 கிலோமீட்டர் 35 மைல் வரை ஓடும் திறன் கொண்டது. நீண்ட காதுகள். முயல்கள் நீண்ட காதுகளை கொண்டிருப்பதால் எதிரிகள் வருவதை வெகு தூரத்திலேயே கேட்க முடியும். தனித்துவமான மண்டையோடு. பாலூட்டிகளிலேயே முயல்களுக்கு மட்டுமே இயங்கக்கூடிய மூவபிள் மண்டையோடு உள்ளது. 2 வகையான முயல்கள். பொதுவாக குழி முயல்கள் மற்றும் முயல்கள் என 2 வகை உள்ளன. குழி முயல்கள் நிலத்தடியில் வளைகளில் வாழ்கின்றன. இவைதான் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுகின்றன. முயல்கள் பெரும்பாலும் நிலத்தின் மேலே எளிய கூடுகளில் வாழ்கின்றன. காரணு உணவு மற்றும் பழக்கவழக்கங்கள். முழுமையான தாவர உண்ணிகள். முயல்கள் தாவரங்களை மட்டுமே உண்ணும் தாவர உண்ணிகள் ஆகும். இவற்றுக்கு எப்போதும் கடிப்பதற்கும் மெல்லுவதற்கும் தேவைப்படுவதால் இவர்களின் பற்கள் தொடர்ச்சியாக வளரும். தண்ணீர் தேவை. முயல்களுக்கு தண்ணீர் அவசியம். சில நேரங்களில் பனித்துளிகளை குடித்தே வாழும் பழக்கம் இருந்தாலும் வளர்ப்பதற்கான முயல்களுக்கு சுகாதாரமான தண்ணீர் எப்போதும் தேவை. முயல் இனப்பெருக்கம் மற்றும் வளர்ப்பு. அதிக இனப்பெருக்கம். முயல்கள் அதிகளவில் குட்டிகளை ஈனும் திறன் கொண்டவை. வளர்ப்பு முயல்கள் ஒரு வருடத்திற்கு 6 முறை வரை குட்டி ஈனும். ஒவ்வொரு முறையும் 5 முதல் 8 குட்டிகள் வரை ஈனும். குட்டிகளின் பராமரிப்பு. முயல் குட்டிகள் சுமார் 10வது நாளில்தான் கண்களை திறக்கும். பிறந்ததிலிருந்து 30 முதல் 45 நாட்கள் வரை தாயிடம் பாலருந்தும்.